நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. பஸ் கனெக்டிவிட்டினாலும் சரி, ரயில் கனெக்டிவிட்டி அப்படினாலும் சரி, ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, ஸ்கூல்ஸ்னாலும் சரி, காலேஜஸ்னாலும் சரி, வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, எல்லாமே நியர்பையில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த லேஅவுட் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். வசந்த் சொந்தங்கள்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன். அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஏன்னா எதனால் நான் அதை சொல்கிறேன்னா ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. டீம் வந்து 5-6 டீம் இருக்காங்க. இவங்க டீம் தான் வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம கொலாப் பண்ணி. இவங்க டீம் கிட்ட நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் வசந்த்ன்றதே யாருன்னு தெரியும். ஓகேங்களா? மற்ற டீம்கிட்ட போய் வசந்த்னு சொன்னீங்கன்னா தெரியாது. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை புக் பண்ணலாம். நான் என்னோட அக்காவுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தா எந்த மாதிரி பிளாட் சூஸ் பண்ணி கொடுப்போனோ அந்த ஒரு 3 பிளாட் பிக் பண்ணியிருக்கேங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன். பிளாட் நம்பர். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஅவுட் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த லேஅவுட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கம்பேரிசன் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரிக்குள்ளே நம்ம காயிரம்பேட்டில் ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு 4.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறது தான் காயிரம்பேடு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயிரம்பேடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்துலேயுமே 3500 3700 அந்த மாதிரி ரேட் போயிட்டுருக்கு. ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு கம்பேரிசன். இதை நீங்கள் ரேட்டு பார்க்கும்போது இந்த லேஅவுட் ஜிஎஸ்டியிலேருந்து ரொம்ப நியர்பைலேயே ரேட் கம்மியாக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இதை சொல்லித்தாகணும். லொக்கேஷன் நம்ம எஸ்ஆர்எம் கேட் இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எம் அந்த பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த கேட்டுக்கு அந்த பக்கமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3700 3800 போயிட்டுருக்கு. கேட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் நினைப்பீங்க என்ன ஒன்றுமே இருக்காது, கேட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கேட்டுக்கு அந்த பக்கம் போய் பாருங்கள், அவ்வளோ வீடுகள் இருக்கும். ஆனால் கேட்டுக்கு அந்த பக்கம் தான் அது நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அங்கேயே ரேட் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இது கேட்டுக்கு இந்த பக்கமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான எஸ்ஆர்எம் பக்கத்தில் காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இந்த இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் விரும்புகிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப், காட்டாங்குளத்தூர் சிக்னலில் இருந்து 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த லேஅவுட். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 850 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் பேசிகிட்டே நடந்துட்டு கூட வந்துடலாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 900 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு ஜேஆர்கே ஸ்கூல் இருக்குது. 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் சிவானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்ஆர்எம்மில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள், ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள், நம்ம மகேந்திரா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள், மறைமலை நகர் கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இந்த லேஅவுட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உடனே வீடு கட்டுற மாதிரி சரி, இல்லை வீடு கட்டி ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கேருந்து கரெக்டாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, வள்ளியம்மை காலேஜ், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2.7 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ 3.8 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. டிஸ்டன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். நான் சொல்கிறது மினிமம் ஸ்பீடில் நீங்கள் போனாலே. ஏன்னா டக்குன்னு சொல்லுவாங்க அண்ணா நகரை அடுத்த பொன்னேரியில் அப்படின்னு சொல்லி 5 நிமிடம் பயண தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். கால்குலேட் பண்ணுறதெல்லாம் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட அந்த டைமுக்கு போக முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இப்போ அந்த டாபிக் வேணாம். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் ஆல்ரெடி 2 ரீசன் சொன்னேன். கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரேட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், காயிரம்பேட்லையும் ரேட் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம ஜிஎஸ்டியிலேருந்து கூடுவாஞ்சேரி காயிரம்பேடு நோக்கி போகும்போது காயிரம்பேடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் புதுசாக இருக்கக்கூடிய லேஅவுட்டில் எந்த அளவுக்கு ரேட் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இதே லேஅவுட்டு நீங்கள் மறைமலை நகருக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே டிஸ்டன்ஸில் ரேட்டு வந்து 8000 ருபீஸுங்க. ஏன்னா மறைமலை நகருக்கு அந்தளவுக்கு காஸ்ட்லி. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மறைமலை நகருக்கும் நம்ம எஸ்ஆர்எம்க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது. லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பர்சனலாக இந்த லேஅவுட்டில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வீடு கட்டிட்டு வரது கூட இந்த லேஅவுட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ரெண்டல் இன்கமுக்கே இந்த லேஅவுட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நம்ம ஜோகோ, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நல்ல ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க பேச்சுலர் அண்ணாக்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்டரான மிஸ்டர் பாஸ்கர் வந்து நம்மளுக்கு இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யார், நீங்கள் யார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 60 ப்ராஜெக்ட் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இது மாதிரி ஜிஎஸ்டி, இது மாதிரி ஒரு குளோபல் ஹாஸ்பிட்டல்,
ஒரு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி அவ்வளோ எல்லாமே வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட இல்லை. அது மாத்திரம் இல்லை, இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்க்கலாம், சுற்றி உங்களுக்கு வீடுங்களுக்கு மத்தியில் தான் இதை பண்ணியிருக்கோம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒன்லி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு, 25 பிளாட் தான் இதில் போட்டிருக்கோம். வித்தின் 15 டேஸில் வந்து ஒரு 12 நம்பர் நம்ம சேல் முடிச்சிட்டோம். ஓகே, ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருந்த மாதிரி இந்த லேஅவுட்டில் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. பஸ் கனெக்டிவிட்டினாலும் சரி, ரயில் கனெக்டிவிட்டி அப்படின்னாலும் சரி, ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, ஸ்கூல்ஸ்னாலும் சரி, காலேஜஸ்னாலும் சரி, வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, எல்லாமே நியர்பையில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த லேஅவுட் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எந்த வீடியோவில் அப்படி நான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன். ஒரு சில வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு எந்த லேஅவுட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அதில் மட்டும்தான் நான் அப்படி சொல்லுவேன். இதை நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கார்டால் இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை புக் பண்ணலாம். எத்தனை பிளாட்ஸ் இருக்குது சார்? மொத்தம் 25 சார். அதில் 12 வந்து முடிஞ்சிச்சு. சைஸ் ரேஞ்ச் என்னென்ன இருக்குது? 460லேருந்து 1200 வரையும் இருக்குது. ஃபேஸிங் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் அந்த பேஸில் தான் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு 4 பிளாட்டு, அது 4மே முடிஞ்சிச்சு. ஈஸ்ட் இல்லை, முடிஞ்சிச்சு. அப்போ நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் தான் இருக்குது. எப்படி டெவலப் பண்ணியிருக்கீங்க சார் லேஅவுட்? சார் நீங்கள் பார்க்கல, நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, நாங்கள் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம். 25 பிளாட்டு ஓனர்ஸ் தவிர வேறு யாரும் உள்ளே வராத மாதிரி 2 பக்கம் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது கேட் பண்ணி பொசிஷன் கையில் கொடுக்குறோம். நம்ம ஸ்ட்ரீட் லைட்னு அதில் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் ரோடே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 2.5 அடி வந்து நல்ல ஹைட்டு ஏற்றி பண்ணி வச்சுருக்கோம். நீ பார்த்தாலும் விஷயம் பண்ணி ரோட் போட்டிருக்கிறாங்க. வித் ட்ரைனேஜோடு இருக்குது. உங்களுக்கு சோலார் பவர், ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோட். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மாற்றிருந்தாங்க, 20 ஃபீட் ரோடுக்கும் நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லேஅவுட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அப்ரூவல் ப்ராசஸில் இருந்ததுனால 24 ஃபீட் ரோடே இருக்குது. அதை நான் முக்கியமாக கவனித்த விஷயம். எதனால் இப்போ 20 மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக மாற்றினாங்க இல்லையா, 20 இருந்தாலும் அப்ரூவல்ட்டு, அது 24 இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா 20 இருந்தாலே இந்த பக்கம் 2 அடி அந்த பக்கம் 2 அடி இழுத்து நம்ம படி கட்டிடுவோம். இப்போ 24 இருக்கிறதே கொஞ்சம் சின்னதாகிடுது. தேவையில்லாமல் மாற்றிருக்கிறாங்க. அது விஷயமாக நம்ம மனு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபிக்கும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கும் உள்ளே வந்து இண்டிவிஜுவலாக லேண்ட் கிஃப்டீட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்ரூவல்? இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்மா, லேட்டஸ்ட் அப்ரூவல் தான். டிடிசிபி வந்து 23ல் வாங்கியிருந்தோம், ரெரா வந்து 24 பிப்ரவரி தான் வாங்கியிருந்தோம். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் அப்ரூவல் தான் இது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த புங்க மரம் வந்து இருக்குது. புங்க மரம் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த புங்க மரம் வளரும். ஸோ உங்களுக்கு வந்து 60 அடியில் இங்கே தண்ணி நல்ல அருமையான தண்ணி இருக்குது. புங்க மரம் வந்து சால்ட் வாட்டர் இல்லாத ஏரியாவில் நல்லா வளருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துலேயே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த வீட்டில் வந்து தண்ணி நிறைய பேருக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, வந்த கஸ்டமர். அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து ரைட் இது நல்ல இடம்ன்றதை அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஓகே, இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார்? ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து நம்ம வந்து 3,999 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வசந்த் சொந்தங்கள்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்றதை நீங்கள் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வரும்போது உங்களுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை நான் பண்ணித்தரேன். அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஏன்னா எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. டீம் வந்து 5-6 டீம் இருக்காங்க. இவங்க டீம் தான் வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம கொலாப் பண்ணி. இவங்க டீம்கிட்ட நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் வசந்த்ன்றதே யாருன்னு தெரியும். ஓகேங்களா? மற்ற டீம்கிட்ட போய் வசந்த்னு சொன்னீங்கன்னா தெரியாது. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே சார், லோன் எப்படி? லோன் மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 80% வரையும் நம்ம லோன் பண்ணி தரலாம். உங்கள் அக்கார்டிங் ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருந்துன்னு சொன்னால் 80% வரையும் நம்ம லோன் பண்ணி தரலாம் மார்க்கெட் ரேட்லேயே. ஓகே, வேறு எதுவும் சொல்லணுமா? வேறு உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல போய் லேஅவுட் பார்ப்பீங்க, நாங்களும் நிறைய இடத்துல லேஅவுட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லுவோன்னா, சார் 2 வருஷத்தில் இங்கெல்லாம் வீடுங்க வந்துடும் சார், இந்த ஏரியா டெவலப் ஆகிடும் சார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதுக்கு ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் டெவலப் ஆகும் சார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். இதை நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்காக எதையோ சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் வந்து பார்த்து அசஸ் பண்ணும்போது தான் ஆக இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து குடுவாஞ்சேரியில் இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு குடுவாஞ்சேரிலேருந்து 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் எல்லாம் இடம் வாங்கிட்டு இருக்காங்க குடுவாஞ்சேரின்னு. இங்கே நான் சொல்கிறது ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 350-400 மீட்டரில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்காது. நீங்கள் சுற்றி வீடுங்க இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் 20ஆம் நம்பர் பிளாட்டை புக் பண்ணியிருந்தார். அவர் வந்து வாங்கின ரீசன் என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு சவுத் சைடில் தான் சார் வீடு, நான் என் ஒய்ஃபை வந்து நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவாங்க சார், நான் அதுக்காக நான் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு வந்து கோயம்பேடு வரணும், இப்போ வந்து இல்லை கிளாம்பாக்கம் புதுசாக வந்துச்சுன்னா அங்கே வந்து நான் பிக்கப் பண்ணேன் சார், இங்கே இடத்துல நான் வீடு கட்டிட்டேன்னா அவங்களே இறங்கி நடந்தே வந்துடுவாங்க சார், வர வழியிலேயே இறங்கி நடந்து வந்துடுவாங்கண்ணா.
அது மாதிரி ஒரு எல்லா விதமான எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா என்டையர் தமிழ்நாடும் வந்து இந்த நம்ம இடத்துலேருந்து இப்படி தான் இந்த சவுத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்த நீங்கள் வாங்கி போகிறது உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்காகட்டும் சரி, இல்லை இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இப்போ நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுங்க வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இல்லை நம்ம மகேந்திரா வேல் சிட்டி ஆகட்டும், ஜோகோ, இல்லை இந்த மாதிரி ஐடியில் வேலை செய்கிற பீப்புளுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் அது ரெண்டல் பர்பஸ் கூட இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து கையில் காசு இருக்குது நான் வாங்கி வச்சுக்கிறேன் சார், அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது. நம்ம ஃப்யூச்சர் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக சொத்தாக இது மாறும். அதனால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது வந்து நல்ல இது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வருவாங்க, மறுபடியும் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். நானும் பேசுகிறேன். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வந்தீங்கன்னா வரும்போது வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமாக பண்ணித்தரோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நான் என்னோடய அக்காவுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தா எந்த மாதிரி பிளாட் சூஸ் பண்ணி கொடுப்போனோ அந்த ஒரு 3 பிளாட் பிக் பண்ணியிருக்கேங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன். பிளாட் நம்பர் 5 and 7, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 920 ஸ்கொயர் ஃபீட், ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 23, 855 ஸ்கொயர் ஃபீட், ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நியூமராலஜி படி நான் பார்த்து சொல்கிறேன். நல்லா ஈவென்ட் சைஸாகவும் இருந்தது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தது. அதனால் ப்ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் மற்றதும் உங்களோட நியூமராலஜி, உங்களோட வாஸ்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பெரியவங்க, பாட்டி, தாத்தா, குடும்பத்தில் மூத்தவங்க அவங்கக்கிட்ட கேட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க.